இன்றைக்கி நம்ம ஈஸி குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ஈஸியாக ஒரு வெண்டைக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு வெங்காயம், தக்காளி, தேங்காய் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மசால் பொடி இருக்குல்ல, நீங்கள் அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு, அப்புறம் காரத்துக்கு தனி மிளகா பொடி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா அரைச்சி வச்சுக்குவோம். இதை நான் வதக்கி அரைப்பேன். வதக்கி அரைச்சாலும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால நான் அப்படியே கொஞ்சம் சீக்கிரமாக வேலையை முடிப்போம். எந்திரிச்சதும் லேட்டு, அதனால் நான் இந்த மாதிரி வைப்பேன். இதுவும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. அதை ஒரு பக்கம் அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் நம்ம குக்கர் எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றி, நம்ம வெண்டைக்காய் இருக்குல்ல, அதை நறுக்கி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து நம்ம போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுவோம். வெண்டைக்காயில் உப்பு இறங்கிறதுக்காக நம்ம வதக்கும் போதே உப்பும் போட்டுக்குவோம். போட்டுட்டு நல்லா வதக்கிடுவோம். வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் உள்ளே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதையும் நல்லா வதக்கிடணும். நம்ம அதிலே வேணுங்கிற மசாலாலாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் இதில் புளி ஊற்றலை. புளிக்கு பதிலாக மாங்காய் இருக்குல்ல, மாங்காய் 2 மாங்காய் நறுக்கி உள்ளே போட்டுட்டேன். நீங்கள் புளி வேணும்னாலும் புளி ஊற்றிக்கலாம். நான் மாங்காய் போட்டனால புளி ஊற்றிக்கலை. போட்டுட்டு நம்ம மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டோம்னா நம்ம வெண்டைக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அவசரத்துக்கு வைக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.